அரசு வேலை வாங்கி தருவதாக கோரி பண மோசடி செய்ததாக தொடர்ந்த வழக்கில் பிக் பாஸ் புகழ் தினேஷிடம் போலீசார் சுமார் 2 மணி நேரமாக விசாரணை மேற்கொண்டனர். நெல்லை சேர்ந்த கருணாநிதி என்பவரின் மனைவிக்கு மின்சார வாரியத்தில் வேலை வாங்கி தருவதாக கோரி சின்னத்திரை நடிகர் தினேஷ் 3 லட்சம் ரூபாய் முன்பணம் பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் வேலையும் வாங்கி தராமல் பணத்தையும் திருப்பித் தராமல் இருந்ததாகவும், நேரில் சென்று கேட்டபோது தனது தந்தையுடன் சேர்ந்து தினேஷ் தன்னை தாக்கியதாகவும் கருணாநிதி புகார் அளித்திருந்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் தினேஷ் மீது அளித்த புகாரில் முரண்பாடு இருப்பதாக கூறி அவரை விடுவித்தனர். தன் மீது பதியப்பட்ட வழக்கு குறித்து விளக்கம் அளித்து நடிகர் தினேஷ் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். எனக்கு இது ஒரு பெரிய அனுபவம். என்னோட அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். நம்மளை பழி வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா யாரை வச்சு எப்படினாலும் செட்டிங் பண்ணி ஏதோ ஒரு திடீர்னு ஒரு எஃப்ஐஆர் ஆகிற மாதிரி கூட ஒரு விஷயம் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை நம்ம இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அலையணும் பாருங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ காலையிலேருந்து இந்த நியூஸ் வந்துச்சு. வந்ததுலேருந்தே தினேஷா பணம் மோசடி பண்ணுறாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி விட்ருவாங்க. அப்போ இந்த களங்கத்தை துடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும், இன்னும் எவ்வளோ தாண்டா அடிப்பீங்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, எல்லாத்தையுமே நேர்மையாக நியாயமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆள் நான். இன்னைக்கு அரெஸ்ட் அப்படி இப்படின்னு பயங்கரமாக இதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேராக ஒரு என்கொயரிக்கு போனேன். அவங்க 4 கொஸ்டின் கேட்டாங்க. நான் என் சைடு இது ஃபேக்ட்னு ப்ரூவ் பண்ணேன். எஃப்ஐஆரை படித்தேன், கிளியர் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். சரிங்களா? ஸோ நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயந்தான். எல்லாத்தையுமே நேர்மையாக நியாயமாக சந்திப்போம். எல்லாத்துக்கும் நம்ம ரெடி. ஓகேவா? ஆண்டவன் நமக்கு ஒரு நல்ல குணத்தையும் அறிவியும் கொடுத்துருக்கான். அது நமக்கு போதும். சென்னை 6வது கூடுதல் நீதிமன்றத்தில் நீதிபதியை நோக்கி ரவுடி கருக்கா வினோத் காலனியை வீச முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் ரவுடி கருக்கா வினோத் கைது செய்யப்பட்டார். அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் டாஸ்மாக் மீது பெட்ரோல் குண்டு வீசிய மற்றொரு வழக்கில் சென்னை 6வது கூடுதல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது நீதிமன்ற வளாகத்திலேயே நீதிபதி மீது காலனியை கழற்றி வீச முயன்றார். உடனே அவரை தடுத்த போலீசார் மீண்டும் சிறைக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது இதுபோன்ற குற்றவாளிகளை காணொலி மூலம் ஆஜர்படுத்துமாறு போலீசாருக்கு நீதிபதி பாண்டியராஜ் அறிவுறுத்தினார். அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 55%இலிருந்து 58% உயர்த்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் கணக்கில் கொள்ளப்பட்டு இது அமலுக்கு வரும் எனவும், இதன் மூலம் 16 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசுக்கு ஆண்டுக்கு 1829 ரூபாய் கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அண்மையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசு உயர்த்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ரஜினிகாந்த் கமல்ஹாசன் மீண்டும் இணைந்துள்ள திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பிலிருந்து விலகுவதாக இயக்குநர் சுந்தர் சி அறிவித்துள்ளார். ரஜினிகாந்தின் தலைவர் 173 திரைப்படத்தை கமல்ஹாசன் தயாரிக்க உள்ளதாகவும், அந்த படத்தை சுந்தர் சி இயக்க இருப்பதாக கடந்த வாரம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. அப்படத்தின் அறிவிப்பு வெளியானதிலிருந்து அதன் மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்தது. ஏனெனில் அருணாச்சல படத்திற்கு பின் சுமார் 28 ஆண்டுகள் கழித்து ரஜினியும் சுந்தர் சியும் இணையும் படம் என்பதால் அதற்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்நிலையில் இந்த படத்திலிருந்து விலகுவதாக இயக்குநர் சுந்தர் சி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கனத்த இதயத்துடன் சில முக்கியமான செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். எதிர்பாராத மற்றும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் ரஜினிகாந்தின் தலைவர் 173 படத்திலிருந்து விலகும் கடினமான முடிவை எடுத்துள்ளேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். எஸ்ஐஆர் திருத்தத்தை கண்டித்து தாவேகா சார்பில் வரும் 16ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்த காவல்துறையிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எஸ்ஐஆர் திருத்தத்தை கண்டித்து திமுக தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் திமுகவின் கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குறிப்பாக அக்கூட்டத்தில் பங்கேற்காமல் தாவேகா புறக்கணித்தது. இந்நிலையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து தாவேகா சார்பில் வரும் 16ஆம் தேதி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்திற்கு அனுமதி கோரும் பாதுகாப்பு கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தாவேகா மாவட்ட செயலாளர்கள் மனு அளித்தனர். சிதம்பரம் அரசு பொது மருத்துவமனை ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரிய வழக்கில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் நவம்பர் 18ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை சேர்ந்த 73 வயதான முதியவர் சுப்பிரமணியன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில்,
சிதம்பரம் நகராட்சி 4வது வார்டில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் அதிக அளவில் ஆக்கிரமிப்புகள் உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான அரசு தரப்பு சம்பந்தப்பட்ட மருத்துவமனை வளாகத்தில் 56 ஆக்கிரமிப்புகள் உள்ளதாக தெரிவித்தார். இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் உரிய ஆவணங்களுடன் கடலூர் மாவட்ட ஆட்சியர், சிதம்பரம் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவ அதிகாரி ஆகியோர் வரும் 18ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டனர். புதுச்சேரியில் மதுபோதையில் காலனிகள் கடையின் கண்ணாடிகளை உடைத்த ரவுடியை போலீசார் கைது செய்தனர். மேலும் கடையில் அவர் மிரட்டும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியிருக்கிறது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை மகாத்மா காந்தி வீதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவர் தனது வீட்டின் கீழே காலனிகள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அவரது மனைவி கவிதா வியாபாரம் பார்த்துக் கொண்டிருந்தார். அப்போது வாலிபர் ஒருவர் மதுபோதையில் கடைக்குள் வந்து ஒரு புதிய காலனியை எடுத்துக்கொண்டு தான் ஒரு ரவுடி என்றும் வாங்கிய காலனிக்கு காசு தர முடியாது என மிரட்டும் துணியில் பேசியிருக்கிறார். மேலும் அவர் கடையின் முன்பக்கம் இருந்த கண்ணாடிகளை உடைத்துவிட்டு தப்பி சென்று விட்டார். இச்சம்பவத்தில் ஈடுபட்ட ரவுடியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் சிசிடிவி கேமராவில் பதிவான ரவுடி மிரட்டும் காட்சி தற்போது வைரலாகி வருகிறது. தூத்துக்குடி நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் மற்றும் போலீசாருக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு நிலவியதால் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. தூத்துக்குடி நீதிமன்றத்தில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆஜராக வந்த ஒருவரை வேறொரு வழக்கு தொடர்பாக போலீசார் கைது செய்து இழுத்துச் செல்ல முயன்றனர். இதனால் ஆத்திரமடைந்த வழக்கறிஞர்கள் போலீசாருடன் வாக்குவாதம் செய்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற தூத்துக்குடி துணை கண்காணிப்பாளர் மதனிடமும் வாக்குவாதம் செய்ததால் இரு தரப்புக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த இடத்தை விட்டு என்ன அனுப்ப வேண்டியதுக்கான காரணம் என்ன? இங்க வேற யாராவது இருக்காங்களா? இல்ல சார், சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2400 ரூபாய் அதிரடியாக உயர்ந்துள்ளது. தங்கம் விலை சில சமயம் குறைந்தாலும் நாளுக்கு நாள் அதிகரித்து ஒரு சவரன் தங்கம் விலை 1 லட்சத்தை நெருங்கி விற்பனையாகி வருவதால் வாடிக்கையாளர்கள் அதிருப்தியில் உள்ளனர். அதேபோல தற்போதும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் 1600 ரூபாய் அதிகரித்து 94400 ரூபாய்க்கும், மாலையில் சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 95200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தங்கம் 1 கிராம் ஒரே நாளில் 300 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 11900 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மறுபுறம் வெள்ளியின் விலை ஒரே நாளில் கிலோவிற்கு 10,000 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ 1,83,000 ரூபாய்க்கும், கிராமிற்கு 10 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 183 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழக ஆம்னி பேருந்துகள் மீது அண்டை மாநில அரசுகள் அபராதம் விதிப்பதால் அவர்களது தொழில் நலிவடையும் நிலையில் இருப்பதாக கூறி, ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் 9/11/2025 இரவு முதல் பேருந்துகளை இயக்காமல் போராடி வருகின்றனர். கடந்த ஒரு வார காலமாக ஆம்னி பேருந்துகள் வெளி மாநிலங்களுக்கு இயக்கப்படாததால் தமிழக பயணிகள் பிற மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்ள இயலாமல் மிகுந்த சிரமத்திற்குள்ளாவதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே போக்குவரத்து துறை இனியும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி சுமூக தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துவதாக கூறியிருக்கிறார். ஊரக வேலை உறுதி திட்டத்தில் நிலுவையில் இருக்கும் 1251 கோடி ரூபாய் ஊதியத்தை பணி செய்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், ஏழை மக்களுக்கு வாழ்வாதாரம் வழங்குவதற்கான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வழக்கத்தை விட மிக குறைந்த நாட்களை வேலை வழங்கிவிட்டு அதற்கான ஊதியத்தை வழங்காமல் திமுக அரசு காலம் தாழ்த்தி கொண்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார்.
சென்னையில் நடிகர் ரஜினி வீடு உட்பட 7 இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. டிஜிபி அலுவலகத்திற்கு வந்த வெடிகுண்டு மிரட்டல் செய்தியில் நடிகர் ரஜினிகாந்த், இயக்குநர் ரவிக்குமார், தாவேகா தலைவர் விஜயின் தந்தை எஸ். சந்திரசேகர், பாஜகவின் ஹெச். ராஜா ஆகியோர் வீடுகளிலும், நடிகைகள் சாக்ஷி அகர்வால், பிரியா பவானி சங்கர், ஹெச். ராஜாவின் மகள் ஆகியோர் வீடுகளிலும் வெடிகுண்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களின் உதவியுடன் போலீசார் சம்பந்தப்பட்ட இடங்களில் தீவிர சோதனை நடத்துகின்றனர். ஏற்கனவே நடிகர் அஜித்குமார் வீடு, சத்யமூர்த்தி பவன் உள்ளிட்ட இடங்களுக்கு போலி வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. டிஜிட்டல் கைது அச்சம் காரணமாக முதியோர்கள் அதிக அளவில் பணம் எடுத்தால் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு பயங்கரவாதிகளுக்கு அதிக அளவில் பணம் அனுப்பியதாக பொய் குற்றச்சாட்டு எழுந்தது. அதில் கோவை சேர்ந்த 65 வயதான முதியவரை அவருடைய மனைவியுடன் சேர்த்து டிஜிட்டல் கைது செய்ததாக கூறி வீட்டில் சிறை வைத்தனர். அத்துடன் அவருடைய வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 18 லட்சத்தை அனுப்ப மர்ம நபர்கள் வலியுறுத்தினர். ஆனால் அவர் அனுப்பவில்லை. இதனால் அந்த பணம் தப்பியது. இதுபோன்ற மர்ம கும்பலை சேர்ந்தவர்கள் டிஜிட்டல் கைது என்று கூறி ஏமாற்றி பணத்தை பெற்று மோசடி செய்து வருகிறார்கள். எனவே வங்கியிலிருந்து முதியோர் அதிக அளவில் பணத்தை எடுத்தால் தங்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று வங்கி நிர்வாகிகளுக்கு சைபர் கிரைம் போலீசார் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாசில்தார் பதவி உயர்வு விவகாரம் தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் முன்னாள், இந்நாள் மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவையில் கடந்த 2009 முதல் 11ஆம் ஆண்டுகளில் நடந்த தேர்வில் வெற்றி பெற்று வருவாய் உதவியாளராக பணியில் சேர்ந்த உமாபதி, நாட்டாயன் ஆகியோர் சிறப்பு தாசில்தாராக 2022ஆம் ஆண்டு பதவி உயர்வு பெற்றனர். அரசு பிறப்பித்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் மீண்டும் துணை தாசில்தாராக இவர்கள் பதவியிறக்கம் செய்யப்பட்டனர். இதையடுத்து தங்களுக்கு மீண்டும் தாசில்தார் பதவி உயர்வு வழங்க கோரி நீதிமன்றத்தில் இருவரும் முறையிட்ட போது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் கோவை மாவட்டத்தில் தாசில்தார், துணை தாசில்தார் பதவி உயர்வு பட்டியலில் இவர்கள் பெயர் இல்லாததால் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் கோவை கலெக்டருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு நீதிபதி ஜி. கே. இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்தபோது வழக்கை வருகிற 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தும் அன்று கோவை மாவட்டம் முன்னாள் கலெக்டர் கிராந்திகுமார், தற்போதைய கலெக்டர் பவன்குமார் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகை அஞ்சலி சுவாமி தரிசனம் செய்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகை அஞ்சலி இன்று விஐபி பிரேக் தரிசனம் மூலம் வழிபட்டார். தொடர்ந்து ஏழுமலையானை வழிபட்ட அவருக்கு தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. அதன்பின் கோவில் வளாகத்தில் நடந்து வந்து அவரை பார்த்து பொதுமக்கள் கையசைத்தும் அவருடன் புகைப்படம் எடுக்க முயன்றும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.